எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணுமா? அப்போது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். ஸோ எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். அதில் 2 வகையான ஸ்டைஃபண்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்டே பிஹெச்டி பண்ணுற ஸ்காலர்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நேஷ்னல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு இல்லை சிஎஸ்ஐஆர் இல்லைன்னா கேட் இல்லை ஜெஸ்ட் அந்த மாதிரி எக்ஸாம், நேஷ்னல் லெவல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 per month ஃபெலோஷிப் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃபெலோஷிப்புமே உங்களுக்கு 3 வருஷத்துக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ண போகிறீங்க இல்லை எந்த ஃபீல்டில் பிஹெச்டியை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு சம்பந்தமான ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பிடெக் வித் கேட் எக்ஸாம் இருந்ததுனாலும் உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன் கிடைக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஆஃபர்டு, நீங்கள் ப்ரோக்ராம் ஆஃபர்டுன்னு பார்க்கும்போது 2 வகையான பிஹெச்டி நீங்கள் பண்ண முடியும். ஒன்று ஃபுல் டைம் பிஹெச்டி, இன்னொன்று பார்ட் டைம் பிஹெச்டி. ஃபுல் டைம் பிஹெச்டிங்கிறது நீங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ரெகுலராக ரிசர்ச் பண்ணி உங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணணும். பார்ட் டைம்ங்கிறது எகெயின் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்ட் டைம் இன்டர்னல் கேண்டிடேட், இன்னொன்று பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட். நீங்கள் எஸ்ஆர்எம்மில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் இன்டர்னல் கேண்டிடேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணி நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீங்கள் எஸ்ஆர்எம்மில் ஒர்க் பண்ணல, வேறு ஏதோ வெளியில் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட் டைம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது, ஃபுல் டைமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பிஹெச்டிக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபுல் டைமாக பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா 3 to 5 இயர்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பார்ட் டைம்னா உங்களுக்கு 3 to 6 இயர்ஸில் நீங்கள் பார்ட் டைம் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிஹெச்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் எல்லா வகையான பிஹெச்டியும் பண்ண முடியும். என்ஜினியரிங் பண்ணணுமா, டெக்னாலஜி பண்ணணுமா, பேசிக் சயின்ஸில் பண்ணணுமா, ஹியூமனிட்டிஸில் பண்ணணுமா, மேனேஜ்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்னு பார்க்கும்போது ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல், ஸ்கூல் ஆஃப் சிவில், ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், ஸ்கூல் ஆஃப் EEE, ஸ்கூல் ஆஃப் பயோ இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிஹெச்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பேசிக் சயின்சஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்லேயும் நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். என்னென்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பயோ சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்கூல் ஆஃப் மீடியா ஸ்டடீஸ், ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் பேசிக் சயின்சஸ். ஸோ இந்த ஸ்கூல்ஸ், அதாவது பேசிக் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு பிஹெச்டி பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணோன்னாலும் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் மெடிஷ்னல் அண்ட் அலைடு சயின்ஸ், ஹெல்த் சயின்சஸ்லேயும் உங்களுக்கு பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அனிமல் ஹவுசஸ், பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபாரன்சிக் மெடிசன், கம்யூனிட்டி மெடிசன், ஜெனரல் மெடிசன், பீடியாட்ரிக் மெடிசன் அண்ட் நியோனட்டாலஜி, சைக்கியாட்ரிக்ஸ், டெர்மட்டாலஜி. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 10 to 25 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் மெடிஷ்னல் அண்ட் ஹெல்த் சயின்சஸில் நம்மளுக்கு பிஹெச்டி பண்ண முடியும் இங்கே. அதே நேரத்தில் நீங்கள் லாவில் பிஹெச்டி பண்ணுறதுனாலும் உங்களுக்கு இங்கே பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஹெச்டி சேர்றீங்க, உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை எந்த ஸ்ட்ரீம், எந்த ஸ்கூலில் நீங்கள் பிஹெச்டி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபீஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி, அதாவது இன்ஸ்டியூட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டியை பொறுத்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறுபடும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இன்ஜினியரிங்க்கு பேசிக் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ் ஃபுல் டைம், ஹியூமனிட்டிஸ் அண்ட் அதர் ஃபுல் டைம், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்ட் டைம், சோஷியல் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் பார்ட் டைம் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நான் எஸ்ஆர்எம்மில் பிஹெச்டி அட்மிஷன் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹெச்டிடி. ஸோ இந்த லிங்க், இது ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் நீங்கள் அங்கே கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், அதாவது பிஹெச்டி அட்மிஷன் ஜூன் 2026க்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஓப்பன்ஸ் வெப்சைட் March 1. ஆல்ரெடி March 1 அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ரெண்டாவது வந்து டெட்லைன், அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா 30th April வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இதுதான் முக்கியமானது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபாலோட் பை தட் அது தொடர்ந்து இன்டர்வியூ இருக்கும். அது எப்போன்னா May 16th. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, அதே நேரத்தில் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க மார்க், அது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1 June உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட், அதாவது யார் யாருக்கு பிஹெச்டி ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதில் யார் யார் பெட்டராக பண்ணியிருந்தீங்க, யார் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ அது ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் 15 June நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 3rd July நீங்கள் ரெகுலராக காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்.